சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் நோய்க்கிருமி அல்லாத சப்ரோபைட்டுகள் மண், நீர் மற்றும் தாவர மேற்பரப்பு சூழல்களில் குடியேறுகிறது. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், சைடரோஃபோர்ஸ் மற்றும் ஹைட்ரஜன் சயனைடு உள்ளிட்ட இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றங்களின் எண்ணிக்கையை உற்பத்தி செய்வதன் மூலம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் தாவர நோய்களை அடக்குகிறது. இந்த நுண்ணுயிரியானது தாவர வாஸ்குலர் அமைப்பினுள் நுழைந்து தாவர அமைப்பின் பல்வேறு பகுதிகளை அடைந்து பல்வேறு பூஞ்சை மற்றும் பாக்டீரியா நோய்களுக்கு எதிராக ஒரு முறையான உயிர் கட்டுப்பாட்டு முகவராகச் செயல்படும் தனித்துவமான திறனை கொண்டுள்ளது. சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸால் சுரக்கப்படும் ஒரு நொதி பல பூஞ்சை நோய்க்கிருமிகளின் செல் சுவர்களை கரைத்து அவற்றை அழிக்கிறது. சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் மூலம் ரைசோஸ்பியரின் விரைவான காலனித்துவத்தின் விளைவாக நோய்க்கிருமிகளை போட்டித்தன்மையுடன் விலக்குவதும் இலக்கு நோய்கள் பைத்தியம் எஸ்பிபி, பைட்டோப்ளோரா எஸ்பிபி, ரைசோக்ரோனியா சோலானி, ஃபுசாரியம் எஸ்பிபி, போட்ரிட்டிஸ் சினிரியா, ஸ்க்ளெரோட்டியம் எஸ்பிபி, ஸ்க்ளெரோட்டனியர் எஸ்பி மற்றும் உஸ்டிலோகோ எஸ்பிபி போன்றவை. இலக்கு பயிர்கள் உருளைக்கிழங்கு, வெள்ளரிகள், கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், வெட்டப்பட்ட பூக்கள், பழத்தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், பசுமை இல்லங்கள், புல்வெளிகள் மற்றும் நர்சரிகளில் அலங்காரங்கள் போன்றவை. விண்ணப்ப முறை சீரான பயன்பாட்டை அடைய போதுமான தண்ணீரில் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை நிறுத்தவும். ஒரு கனமீட்டருக்கு 100 முதல் 200 வரை கிராம் என்ற விகிதத்தில் தளர்வான கிரீன்ஹவுஸ் பாட்டிங் கலவை மண் அல்லது நடவு பாத்திகளில் பயன்படுத்தவும். திரவ உருவாக்கம் பரிந்துரைக்கப்பட்ட அளவு மண் பயன்பாடு 1 லிட்டர் ஏக்கர் விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு × 10 மில்லி நாற்று நேர்த்தி. நடவு செய்வதற்கு முன் × 10 மில்லி லிட்டர் தண்ணீர். தயாரிப்பு கலவை நேரடி கலாச்சாரம் 1011 CFU மில்லிலிட்டர் கேரியர் பொருள். திரவ அடிப்படை 100 விழுக்காடு நீரில் கரையக்கூடியது.